ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து RX 100 ஜப்பான் சிலிண்டர். ஜப்பான் சிலிண்டர்னால் என்ன டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு அப்படி சொல்ல போகிறேன். ஸோ RX 100 வந்து ஜப்பான் மேக் எதில் வந்தது அப்படின்னா, இங்கே பாருங்கள், Y1 Y2 G1 G2. Y1 Y2 அப்படின்னா எங்கே ஐடென்டிஃபை பண்ணலான்னா, டாப் ரைட்டில் பாருங்கள், இங்கே G1 இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா Y1 எழுதியிருப்பாங்க. ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஹிட் ஆனதுக்கு காரணம் என்னென்னா, இதோட போர்ட்டிங், இதோட இன்டேக் போர்ட்டிங்கும் இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவுட் சைட் போர்ட்டிங்கும் Y1 கிட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதோட இனிஷியல் பிக்கப்பு, டார்க் எல்லாமே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட கம்பெனி மோல்டிங் டோட்டலாகவே வேறு. அதில் போர்ட்டிங் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் Y1 Y2 கிட் வந்து கொஞ்சம் வேல்யூ அதிகம், தரவும் மாட்டாங்க. ஸ்லீவ் கிடைச்சாலும் ஸ்லீவ்டு கிட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜப்பான் சிலிண்டர் RX 100க்குள்ள வித்தியாசம். அதுக்கு பார்த்துக்கோங்க, Y1 Y2 G1 G2. G1 G2 வந்து பார்த்திங்கன்னா இப்படி எம்போஸ் பண்ணியிருப்பாங்க, தெரியுதுங்களா, மேலே இருக்கும். பட் ஆனால் Y1 Y2 எப்படி இருக்கும் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஜஸ்ட் எழுதின மாதிரியே இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜப்பானோட மேக். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுறது.